2 வளர்ப்பு நாய்களையும் 2 குடும்பங்களையும் பற்றிய கதை. இந்த கதை மூலமா மனுஷங்க மனசுல இருக்கிற ஏற்றத்தாழ்வை பத்தி திரு அழகிரிசாமி அழகா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய வெறும் நாய் என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1952ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் வீட்டுக்கு வடக்க ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கு. அவர் வீட்டுக்கு கிழக்கையும் தெற்குலையும் பல பெரிய வீடுகள் இருக்கு. மேற்கு பக்கத்துல, அதாவது வீட்டுக்கு முன்புறத்துல பெரிய ரோடு இருக்கு. டாக்டர் ஒரு பெரிய பணக்காரர், தொழிலையும் கெட்டிக்காரர். அவரோட கெட்டிக்காரத்தனத்தை விட அவருக்கு இருக்கிற செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊரே திரண்டு வந்துடும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கொடுக்கிற உடல்நிலைக்கான சர்டிபிகேட்டை வச்சுதான் அந்த ஊர்ல பலரும் உத்தியோகத்துல சேர்ந்திருக்காங்க. உத்தியோக காலத்துல நினைச்ச நேரத்துல லீவு வாங்கவும், பென்ஷனை தங்களுக்கு இஷ்டப்பட்ட வருஷத்துக்கு முன்னுக்கு இழுத்துக்கவும் அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாகணும். அதனால அந்த உத்தியோக வட்டாரத்துல டாக்டருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்கும்னு சொல்ல தேவையில்லை. பல பணக்கார வீடுகளோட அந்தரங்கங்கள் தொழில் முறையில டாக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இதனால அந்த அந்தரங்க ரகசியங்கள் அவருடைய மனசை விட்டு வெளியே போகாம இருக்க பல வழிகள்ல அவ்வப்போது அந்த டாக்டருக்கு சன்மானம் கொடுத்து மகிழ்விப்பாங்க பணக்காரங்க. தேவைக்கு அதிகமான மரியாதையும் காட்டுவாங்க. இப்படிப்பட்ட பெரிய டாக்டருக்கு ஒரு பணக்காரர் ஒரு அருமையான நாயை இனாமா கொடுத்திருந்தாரு. அது ஒரு ஜாதி நாய். என்னவோ ஒரு நல்ல ஊர் வர்க்கமா. ரூ.1000 கொடுத்தா கூட அப்படிப்பட்ட நாய் கிடைக்காதுன்னும், கிடைச்சாலும் அப்படிப்பட்ட உத்தமமான குணமுள்ளதா கிடைக்காதுன்னும் டாக்டர் தன்னுடைய தரத்துக்கு ஒப்பான பெரிய மனுஷங்க கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்ட உத்தம ஜாதி நாயி ஒரு நாள் திடீர்னு வாசல் திண்ணையில் நின்றுக்கிட்டு குறைச்சுக்கிட்டே முற்றத்துல குதிச்சுது. 4 கால் பாய்ச்சல்ல குதிச்சுது. இத்தனை ஆட்ட பாட்டங்களுக்கு மூல காரணமா இருந்து ஆட்டி வச்சுது தெருவில் போய்கிட்டு இருந்த ஒரு நாய் தான். அது ஜாதி நாயெல்லாம் கிடையாது, கேவலம் வெறும் நாய் தான். ஜாதி நாயும் அந்த வெறு நாயும் மாறி மாறி உரிமிக்கிட்டு இருந்தது. அப்போ அதோட வாய்களை பார்க்கவே பயமா இருந்தது. அது ரெண்டும் குறைக்கிற சத்தம் ஊரையே அதிர வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்துல டாக்டர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததால தன்னுடைய சொந்த நாய் தான் அதிகார வெறியில இப்படி குறைக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. 2 நாய்க்கும் இடையில நடந்த சண்டையில கொஞ்ச நேரத்திலேயே ஜாதி நாய்க்கு 6 இடங்கள்லையும் வெறும் நாய்க்கு 4 இடங்கள்லையும் பல்பட்டு படுகாயமாயிருச்சு. காயத்திலிருந்து ரத்தமும் ஒழுக தொடங்குச்சு. அந்த சமயத்துல டாக்டர் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. அங்க நடந்துகிட்டு இருந்ததை பார்த்து அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அந்த அயோக்கிய பயலை நான் எத்தனை தடவை எச்சரிக்கை பண்றது, ராஸ்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுத்து முத்தும் ஏதாவது கல்லு கிடைக்குமான்னு பார்த்தாரு. கல்லு ஒன்றும் அகப்படலை. அதனால அவருடைய கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதே சமயத்துல அவரோட நாய் வாலை மடக்கிக்கிட்டு பயந்து திரும்பி ஓடி வர்றதையும் அதை துரத்திக்கிட்டு வெறும் நாய் ஓடி வர்றதையும் அவர் பார்த்தாரு. இனி அந்த பயக்கிட்ட சொல்லி ஆக போறது என்ன இருக்கு? இந்த நாயை நான் சுட்டு பொசுக்கிடுறேன், அப்புறம் எவன் வந்து என்ன கேட்பான்னு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னது உண்மைதான். ஆனா அது முழு பொய். ஏன்னா அவர்கிட்ட ரிவால்வரோ துப்பாக்கியோ தீவட்டியோ கூட கிடையாது சுடுறதுக்கு. அத்தோட கேவலம் ஒரு கல்லு கூட அப்ப பளிச்சுன்னு அகப்படல. கடைசியா வாடாமல்லிகை செடிக்கு அடியில இருந்த ஒரு கல்லு அவருடைய கண்ணில் பட்டுது. கை சேரானாலும் பரவாயில்லன்னு கல்லை எடுத்தாரு. எடுத்த கல்லை குறி பார்த்து போக்கழுத அப்படின்னு ஆத்திரத்தோட சொல்லிக்கிட்டு வெறும் நாயை பார்த்து எரிஞ்சாரு. அந்த வெறும் நாய் முட்டாள்தனமா இயல்பான வேகத்தை விட அதிக வேகத்துல ஓட தொடங்குச்சு. தனக்கு 7 கஜ தூரத்துக்கு அப்பாலதான் கல்லு விழுன்னு அதுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தும் அனாவசியமா தப்பி பிழைச்சது அந்த வெறுநாய். அதை பார்த்து டாக்டரோட கோபம் இன்னும் அதிகமாச்சு. அந்த நாய் அங்கேயே நின்று தன்னோட உடம்புல கல்லெறியையும் தாங்கிக்கிட்டு அப்படியே செத்து போகாம ஓடிட்டதால தான் அவருக்கு அவ்வளவு கோபம். உடனே அதிவேகமா வடபுறத்துல இருந்த தென்னந்தோப்புக்குள்ள நுழைஞ்சாரு அவரு. டாக்டர் எந்த ஆசாமியை தேடி போனாரோ அந்த ஆசாமி குடிசையிலேயே தான் இருந்தான். என் முனியசாமி, உன்னோட நாயை இன்னைக்காவது கட்டி போடுறியா இல்ல அதை சுட்டு போடட்டுமா அப்படின்னு ஒரு போடு போட்டாரு டாக்டர்.
அதை கேட்டதும் முனியசாமிக்கு கிலி பிடிச்சிருச்சு. நாயை சுற்றுவாருங்கிறதுக்காக இல்ல, டாக்டரோட கோபத்துக்கு ஆளாயிட்டோமேன்னு தான். முனியசாமி அஞ்சு நடுங்கிக்கிட்டே, தெரியாம நடந்துருச்சுங்க, நாளைக்கே அந்த நாயை கொண்டு போய் ஊர்ல என் மச்சான் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேங்க, இந்த வாட்டி மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கும்பிட்டான். அவன் சொன்னதை கேட்ட டாக்டர், மன்னிக்கணுமா ஸ்டூபிட் ஃபெல்லோ, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்றதுடா அப்படின்னு டா போட்டு பேசினாரு. சரி, டாக்டருக்கு கோபம் அதிகமா இருக்கு, அதனாலதான் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஊகிச்சுக்கிட்ட முனியசாமி, நாயை இப்பவே கட்டி போட்டுறேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்காம, நாய் உங்களை கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டுட்டான். அதை கேட்டதும் டாக்டரோட கோபம் ஒரே அடியா அதிகரிச்சிருச்சு. ஏன்னா நாய் அவரை கடிக்காதது ஒன்று, கடிக்காத வரைக்கும் முனியசாமி தன்னை நிரபராதின்னு நினைச்சது ஒன்று, எல்லாத்தையும் விட அவன் தன்னை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தது ஒன்று. இருடா, இன்னைக்கே சுட்டு போடுறேன், உனக்கும் ஒரு புத்தி புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்பிட்டாரு. முனியசாமி பின்னாலேயே ஓடி வந்தான். கோவிச்சுக்காதீங்க ஐயா, கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சினான். பிறகு நாயை பிடிச்சிக்கட்ட டாக்டருக்கு முன்னால ஓடினான். அப்படி ஓடும்போது அவனுடைய கட்டுமஸ்தான தேகம் வேர்த்து வெயில்ல பளபளத்தது டாக்டருக்கு தெரிஞ்சுது. டாக்டருக்கும் அதை பார்த்து வேர்த்துருச்சு. ரொம்ப அலுப்போட தன்னுடைய பங்களாவை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு அவரு. நாயை தேடி கண்டுபிடிக்க முனியசாமி ரோட்ல ஓடிக்கிட்டு இருந்தான். நாயை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டிருந்தான். அதை பார்த்த அவனோட மனைவி, என்னங்க பணக்காரங்க வீட்டில் கட்டி போடுற மாதிரி நாயை கட்டி போட்டிருக்கீங்களே, அதுக்கு எப்படி சாப்பாடு போடுறதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. அதை கேட்டதும் முனியசாமிக்கு ஞானோதயம் வந்தது. ஆமா குட்டி, நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அதை கேட்டு அவன் பொண்டாட்டி விழுந்து விழுந்து சிரிச்சா. முனியசாமி நடந்த கதையை விடாம சொன்னான். டாக்டர் சுற்றுவேன்னு 2-3 தடவை தான் சொன்னாரு. ஆனா முனியசாமியோ அவர் 1000 தடவை சொன்னது மாதிரி சொன்னான். அதை கேட்டு முனியசாமியோட மனைவியும் பயந்து போயிட்டா. இருந்தாலும் டாக்டர் அவர் வீட்டு நாயை கட்டி போட்டிருந்தா இது அதை கடிச்சிருக்குமா? அவரும் நாயை கட்டி போடல, நாமளும் நாயை கட்டி போடல, ரெண்டும் கடிச்சுக்கிச்சு. இதுக்கு டாக்டர் நம்மளை மட்டும் எப்படி குத்தம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அவ. அதை கேட்ட முனியசாமி, என்ன புள்ள ஒரே அடியா அளக்கிற, அவங்க யாரு நம்ம யாரு, ரெண்டும் ஒன்னாயிருமா? நாம தான் நம்ம நாயை கட்டி போடணும், விவரம் இல்லாம பேசுறியே அப்படின்னு எகத்தாளமா சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அவன். அப்படின்னா சாப்பாடு போட்டு வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பால போயிட்டா பொண்டாட்டி. அவன் சொல்றது உண்மைதானே, நாயை அவுத்து விட்டா அதுவா தன்னுடைய உணவை தேடிக்கும், அதை கட்டி போட்டா அதுக்கு நாம தானே சாப்பாடு போட்டாகணும் அப்படிங்கிற உண்மை உரைக்கவே, அப்படின்னா நாயை அவுத்து விட்டுற வேண்டியதான், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் முனிசாமி. அப்புறம் டாக்டர் அப்படின்னு கேட்டா அவன் மனைவி. அப்படின்னா நீ என்னதான் செய்ய சொல்ற புள்ள அப்படின்னு கேட்டான் முனிசாமி. ஒன்னும் செய்ய சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா அவன் பொண்டாட்டி. அதை பார்த்ததும் முனிசாமிக்கு கோபம் வந்துருச்சு. இருந்தாலும் புது பொண்டாட்டிய வெளிப்படையா கோவிச்சுக்க இஷ்டம் இல்ல அவனுக்கு. அதனால தலையை குனிஞ்சுக்கிட்டு யோசிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுடைய மனைவிய பார்த்து, யோசனை பண்ணிவிட்டேன் புள்ள, நம்ம மேட்டுக்குப்பம் கபாலி போன வருஷம் வளர்க்கறதுக்கு நாய்க்குட்டி கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த நாயை அவனுக்கு கொடுத்துடலான்னு யோசனை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன். அதுக்கு அவன் மனைவி, அவர் குட்டி தானே கேட்டாரு, இம்மாம் பெரிய நாயையா கேட்டாரு அப்படின்னு கேட்டா. அதுக்கு என்ன புள்ள, இது குட்டி போடாதா அப்படின்னு கேட்டான் முனியசாமி. ஆனா மேட்டுக்குப்பம் கபாலி இந்த மாதிரி எந்த யோசனையும் பண்ணல. உடனே நாயை வாங்கிக்கிட்டான். அவன் அதே தெருவில் 1/2 மைல் தூரத்துல முனியசாமியை போலவே ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். நாயை கட்டி போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல வாயெடுத்த முனியசாமி அந்த புத்திமதியை சொல்லாம தனக்குள்ளேயே அமுக்கிக்கிட்டான். ஏன்னா கட்டி போட்டு சாப்பாடு போட்டு வளர்க்க தன்னால முடியாதுன்னு அவன் சொல்லிடுவானோன்னு அவனுக்கு பயம். டாக்டர் சுட்டு போட்டுருவேன்னு சொன்னதுக்கு மறுநாள் தான் இந்த நாய் தானம் நடந்தது. அன்னையிலிருந்து டாக்டர் சம்பந்தப்பட்ட மட்டும் முனியசாமி புது மாதிரியா நடந்துக்க ஆரம்பிச்சான். அவர் தான் மேல கோபத்துல இருப்பாருன்னு அவரோட கோபத்தை தணிச்சு அவர்கிட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதுல தான் தன்னோட பொழைப்பே அடங்கி இருக்குன்னு நினைச்சிட்டான். ஒரு நாள் டாக்டர் அவன் வீட்டு வாசலுக்கு பக்கத்துல போனப்போ எதிர்பாராம அவருடைய கண்களும் முனியசாமியுடைய கண்களும் சந்திச்சுது. டாக்டர் எதையோ நினைச்சுக்கிட்டு உத்து பார்த்தாரு. உடனே முனியசாமி, ஐயா நாயை விட்டு கடாசிட்டேங்க, மேட்டுக்குப்பம் கபாலிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு டாக்டர் ஒன்றும் சொல்லாம
அவன் சொன்னதையும் காதுல வாங்கிக்காம நடந்து போயிட்டாரு. அது கவனிச்ச முனியசாமி, ஐயாவுக்கு இன்னும் கோபம் தணியல அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் முனியசாமி டாக்டர் வீட்டுக்கு முன்னால நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ தன்னோட பழைய நாய் அங்க சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தான். அவனுக்கு திடுக்குன்னு இருந்தது. இது எங்க வந்தது? கபாலியை ஏமாத்திக்கிட்டு இங்க ஓடி வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நாய் ஓடி வந்து அவன் மேல காலை தூக்கி போட்டுது. சீ கழுத அப்படின்னு அதை தள்ளிட்டு நடந்தான் அவன். நாய் பின்னாலேயே வந்தது. விரட்டினாலும் போகாம தொடர்ந்து வந்தது. குடிசைக்கு போன முனியசாமி மனைவியை கூப்பிட்டு, புள்ள இந்த கைதை ஓடியாந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அதை பார்த்து அவன் மனைவி, அதுக்கு நாம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. ஆமால, நாம என்ன பண்றது அப்படின்னு முனியசாமியும் சொன்னான். அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம நாய் அவன் வீட்டு முன்னாலேயே படுத்திருந்தது. விரட்டி விரட்டி பார்த்தான் முனியசாமி. பயன் இல்லை. அடுத்த நாள் மரத்துல இருந்து பறிச்ச இளநீர் காய்களை கூடையில வச்சுக்கிட்டு முதலா வியாபாரத்துக்கு கிளம்புனா முனியசாமி. டாக்டர் வீட்டுக்கு முன்னால வந்ததும் அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. நாய் பழையபடியும் வந்துட்டதுக்கு தான் காரணம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கும், தான் மேல டாக்டருக்கு இருக்கிற கோபம் குறையிறதுக்கும் தான் இப்படி செய்தா சரியா இருக்கும்னு தோணுச்சு அவனுக்கு. மெதுவா டாக்டரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அவன். வாசல்ல ஈசி சேர்ல படுத்திருந்த டாக்டரை பார்த்தான். ஐயா அப்படின்னு குரல் கொடுத்தான். டாக்டர் வலது பக்கம் திரும்பி பார்த்தாரு. என்ன சமாச்சாரம்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே, இளநீ சாப்பிடுங்க சாமி, நல்ல இளநீ அப்படின்னு சொன்னான் முனியசாமி. டாக்டர் வாயை திறக்கல. ஐயா, இன்னைக்கு தான் முதல்ல வியாபாரம் பண்ண போறேன். நீங்க உங்க கையால போனி பண்ணணும், ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இளநீர் காயை எடுத்து வெட்ட தொடங்கிட்டான் அவன். அதை பார்த்து டாக்டர் சிரிச்சாரு. உடனே முனியசாமிக்கு சந்தோஷமாயிருச்சு. இன்னைக்கு தான் வியாபாரமாப்பா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு அவரு. அதுக்கு அவன், அன்னாடம் 3/4 ரூபா கிடைச்சா போதும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இளநீரை டாக்டர் கிட்ட நீட்டினான். டாக்டர் வாங்கி சாப்பிட்டாரு. அதை பார்த்ததும் முனியசாமிக்கு குஷி ஆயிருச்சு. எப்படிங்க இருக்கு இளநீ அப்படின்னு கேட்டான். இருக்குது இருக்குது அப்படின்னு அமுத்தலா பதில் சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்குள்ள போனாரு. பழையபடியும் வெளியே வந்து 2 அணாவை முனியசாமிக்கு முன்னால வச்சாரு. மறுபடியும் ஈஸ்ட் சேர்ல படுத்து வேற பக்கமா திரும்பிக்கிட்டாரு. காசெல்லாம் எதுக்குங்க, வேண்டாங்க அப்படின்னு காசை எடுத்து திருப்பி கொடுத்தான் முனியசாமி. கொண்டு போப்பா, முதல்ல வியாபாரம் பண்ண போற அப்படின்னு சொன்னாரு டாக்டர். அதுக்கு முனியசாமி, நீங்க சாப்பிட்டதே எனக்கு ராசிதாங்க, காசை எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நின்னான். உடனே டாக்டர் எந்திரிச்சு 2 அணாவை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. அவருக்குள்ள சந்தோஷம். கூட 1 அணா கேட்பான்னு நினைச்சதுக்கு பய காசே வேணான்னுட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மறுபடியும் வாசல் பக்கம் வந்தாரு. முனியசாமி போயிட்டு வரேனுங்க அப்படின்னு கும்பிட்டுட்டு கூடையே தூக்குனான். வெளியே நடந்து போயிட்டான். முனியசாமியோட மனசு முழுக்க அன்னைக்கு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கு காலையில 10 மணி இருக்கும். டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. அவருடைய மனைவியும் ஒரே மகளும் தான் வீட்டு மாடியில் உட்காந்து சதுரங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. தோட்டக்காரன் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். சமையல்காரனும் கூட டாக்டரோட மனைவி கொடுத்து அனுப்பின ஒரு கடிதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மாம்பலத்துக்கு போயிட்டான். அதனால வீட்டில் அவருடைய மனைவியும் மகளும் மட்டும்தான் இருந்தாங்க. கூடவே வாயில்லா ஜீவனாகிய ஜாதி நாய் ஒன்று இருந்தது. அம்மாவும் பொண்ணும் ரொம்ப மும்முரமா சதுரங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வலது பக்கம் திரும்பி பார்த்தா டாக்டரோட மனைவி. கீழே இருந்து மாடிக்கு புகை வந்துகிட்டு இருக்கிறத கவனிச்சா அவ. புகை போக்கி வீட்டோட பின்புறத்துல தூர தள்ளிதான் இருந்தது. இந்த இடத்துக்கு புகை வர காரணமே இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா. அப்புறம் தன்னோட மகளை கூப்பிட்டு, கோமலா, அங்க என்ன புகை வருது அப்படின்னு திகைப்போட கேட்டா. கோமலாவும் அங்க திரும்பி பார்த்தா. அவ்வளவுதான், விளையாட்டை அப்படியே நிறுத்திட்டு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே 2 பேரும் கீழே ஓடினாங்க. வீட்டோட சமையல் அறையிலையும் அதை ஒட்டி இருந்த சாமான்கள் வைக்கிற அறையிலையும் தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. 2 பேரும் தன்னை மறந்துட்டாங்க. உதவிக்கு வீட்டில் சமையல்காரன் கூட இல்லை. மெட்ராஸ்காரங்க உதவின்னு கூப்பிட்டா வருவாங்களாங்கிறது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அத்தோட அவங்க வீட்டில் இவ்வளவு தூரம் தீ பத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சும்
வாசம் பட்டாவது அதை கண்டுபிடிச்சாவது யாரும் வந்து எட்டி பார்த்ததா தெரியல. டாக்டரோட பொண்ணு கோமலா தீயணைப்பு படைக்கு ஃபோன் பண்ணா. அப்புறம் 2 பேரும் தெருவுக்கு வந்து கத்துனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கூட்டம் கூடிருச்சு. வந்தவங்கள பெரும்பாலானவங்க தீயை அணைக்கிறதுக்கு எதுவும் செய்யாம நின்றுகிட்டு இருந்தது போதாதுன்னு, தீ எப்படி பிடிச்சது, தீ பிடிக்க காரணமே இல்லையே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால கூட ஒன்றும் இல்லையே அப்படின்னு பலவாரா ஆழ்ந்த அனுதாபத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. தோட்டக்காரன், வேலைக்காரன், கக்கூஸ்காரன், கத்திரிக்காய் வியாபாரி, இந்த வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமிகள் அந்த கூட்டத்தில் ரொம்ப சிலர் தான் இருந்தாங்க. அப்போ பக்கத்து பங்களாக்காரர் டாக்டரோட மனைவியை பார்த்து, தீ அணைக்கிறதுக்கு உள்ள போற பசங்க வெளியே வரும்போது ஜாக்கிரதையா அவங்கள கவனிக்கணும், எதையாவது திருடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லி எச்சரிக்கை பண்ணாரு. அப்புறம் அங்கே எஞ்சி நின்ன 1-2 வேலைக்காரங்களை பார்த்து, என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்க, போய் நெருப்பு அணைக்கிறது தானே அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னார். உடனே அந்த 1-2 பேரும் வீட்டுக்குள்ளே ஓடினாங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருந்த டாக்டரோட பொண்ணு கோமலா, ஐயோ அது போயிருச்சே இது போயிருச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. தீ கொழுந்து விட்டு எரியறது தெருவுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. உள்ள போன ஒருத்தன் வெளியே ஓடி வந்து, ஐயா ஏன் எல்லாரும் வெளியே நின்றுக்கிட்டே இருக்கீங்க, ஓடி வந்து சாமான ஒதுங்க வைங்களேன் அப்படின்னு சத்தம் போட்டான். உடனே பக்கத்து பங்களாக்காரர், போங்கப்பா சமயத்தில் போய் ஒத்தாசை பண்ணக்கூடாதா அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சிறுபான்மை மனிதர்களை பார்த்து சொன்னார். அவரை தொடர்ந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மற்ற பங்களாவாசிகளும் அதே மாதிரி சொல்லிட்டு தாங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தையே பழையபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர், சார் நான் மெஜுரால இருந்தப்பவும் இப்படித்தான் திடீர்னு அப்படின்னு தன்னுடைய பழைய கதையை ஆரம்பிச்சாரு. இன்னொரு பங்களாக்காரர், தீ எப்படி பிடிக்க முடியும், தீ பிடிக்க காரணமே இல்லையே அப்படின்னே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த பங்களாக்கார பணக்காரங்கெல்லாம் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்ததை பார்த்த ஒரு வாலிப பையன், காரணம் இல்லாம தீ பிடிக்குமா, காரணம் இல்லையே காரணம் இல்லையேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். அதை கேட்டதும் அந்த பங்களாக்காரருக்கு கோபம் வந்துருச்சு. ஆனாலும் எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தத்தோட வாயை மூடிக்கிட்டாரு. ஆனா பக்கத்துல நின்ன 3 மாடி பங்களாக்காரருக்கு படுகோபம் வந்துருச்சு. ஏண்டா ஃபூல், எல்லாரோடையும் போய் நெருப்பை அணைக்கிறதுக்கு துப்பு இல்ல, வாய்ப்பேச்சு பேசுறான் வாய்ப்பேச்சு அப்படின்னு அந்த வாலிப பையன் மேல சீறி விழுந்தாரு அவரு. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆசாமி. உடனே துடுக்கா அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஏன் நீங்களும் போய் நெருப்பு அணைக்கிறது தானே, உங்களுக்கு உடம்புல பலம் இல்லையா, இல்லைன்னா டாக்டர் உங்களுக்கு ஆகாதவரா, அவரு காலமெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தானே வைத்தியம் பார்த்தாரு, எங்களுக்கா வைத்தியம் பார்த்தாரு அப்படின்னு அவன் தமிழ்ல சொல்ல, அவர் அவனை இங்கிலீஷ்ல திட்ட அங்க ஒரு சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கலைபரத்துல முனியசாமி எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான். ஐயையோ நம்ம டாக்டர் ஐயா வீடாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள பாஞ்சான் அவன். மறு நிமிஷமே தீயணைக்கிற படையினரும் டாக்டரும் வந்து சேர்ந்தாங்க. நாலா பக்கத்துல இருந்தும் ரப்பர் குழாய்கள் மூலமா தண்ணீரை வீட்டுக்குள்ள பீச்சி அடிச்சாங்க. டாக்டர் வெளியே நின்றுக்கிட்டு கோபாவேசத்தோட சமையல்காரனை திட்டிக்கிட்டு இருந்தாரு. திட்டி முடிச்சுட்டு மெதுவா தீயணைச்சிக்கிட்டு இருந்தவங்களோட தண்ணீர் தான் மேல படாத மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு நடக்கிற காரியங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. வெளியே இருந்து உள்ள போனதுல முனியசாமி ஒருத்தன் தான் உள்ள இருக்கிற எல்லா சாமான்களையும் அப்புறப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். உள்ள போன ஒரு சிலரோட ஒத்தாசையோட அரிசி மூட்டைகள் எல்லாம் வராந்தாவில் கொண்டு வந்து போட்டான். அவனோட உடம்பெல்லாம் தண்ணீரும் புகையுமா இருந்தது. வெளியே வாப்பா அப்படின்னு டாக்டர் 2 தடவை சொல்லியும் அவன் வராம சாமான்கள் எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தான். கடைசியில ஒரு மட்டும் தீயை அணைச்சாச்சு. தீ அணைக்கும் படையோட தலைவர் டாக்டருக்கு முன்னால் நின்ன முனியசாமியை சுட்டி காட்டி, உங்க வேலைக்காரன் சரியான ஆசாமி, அவன் ஒத்தாசை மட்டும் இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரத்தில் நெருப்பு அணைச்சிருக்க முடியாது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாரு. டாக்டர் உடனே அதை மறுத்து, இவன் என் வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவன் யாரு அப்படின்னு கேட்டாரு தீயணைக்கும் படையோட தலைவர். அவன் தன்னோட பக்கத்து தோப்புல குடியிருக்கிற முனியசாமின்னு டாக்டர் சொல்லி இருக்கலாம். ஆனா முனியசாமியை போன்ற ஒரு சாதாரணமான ஆளை அவ்வளவு விவரமா தனக்கு தெரிஞ்சதா வெளியே காட்டிக்கிறது தன்னோட அந்தஸ்துக்கு ஏற்றதா டாக்டருக்கு தோணலை. அதனால எவனோ ஒருத்தன், என் வேலைக்காரன் இல்லை அப்படின்னு ஆங்கிலத்தில் பதில் சொன்னாரு அவரு. முனியசாமிக்கு அதெல்லாம் எதுவுமே புரியல. டாக்டரையும் அந்த தீயணைப்பு படை தலைவரையும் மாறி மாறி பார்த்து புன்னகை செய்துக்கிட்டே நின்னான். அவனோட மனசுக்குள்ள ஒரே பூரிப்பு. எல்லா குரல்களும் அடங்கிருச்சு.
அமைதியோட எல்லாரும் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர், அவரோட மனைவி, அவரோட மகள் கோமலா, அவங்களோட முனியசாமி 4 பேரும் தான் அங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வெளியே 2 நாய்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அதுல ஒன்று டாக்டரோட ஜாதி நாய், இன்னொன்று முனியசாமி முன்னாடி வளர்த்த வெறும் நாய். அப்போதான் அந்த நாய்களுடைய சத்தத்தை கவனிச்ச டாக்டர் கோபமா திரும்பி பார்த்தாரு. அவர் தெருவில் காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள முனியசாமி ஒரே வேகமா வெளியே வந்து ஒரு கல்லை எடுத்து வெறும் நாய் மேல எரிஞ்சான். அவன் எரிஞ்ச கல்லு பட்டு நாய்க்கு கால் ஒடிஞ்சிருச்சு. ஒடிஞ்ச காலோட நாய் கத்திக்கிட்டே ஓடி மறைஞ்சுது. முனியசாமி பயத்தோட திரும்பி வந்து தன்னோட பயத்தை தீர்த்துக்கிறதுக்காக டாக்டரை பார்த்து, அந்த சனியனை மேட்டுக்குப்பத்துக்கு துரத்துனாலும் இங்கேயே ஓடி ஓடி வந்துருது, இனி என்னத்தை பண்றது அப்படின்னு கேட்டான். டாக்டர் ஒரு பதிலும் சொல்லல. தன் மனைவியோடைய மகளோடையும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. தேடுவார் இல்லாம முனியசாமியும் அவனோட மனைவியும் அங்கேயே அனாவசியமா நின்றுகிட்டு இருந்தாங்க. முனியசாமியோட மனைவி கோபத்தோட அவனை பார்த்து, ஏன் மச்சான், உனக்கு மான ஈனம் கிடையாதா? போயிட்டு வாப்பான்னு கூட சொல்லாம அவர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. நீ எதுக்கு இன்னும் நின்றுக்கிட்டு சாகுற? டாக்டர் உனக்கு என்ன சாப்பாடு போட போறாரா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டா. தான் மனைவி அப்படி கேட்டது முனியசாமிக்கு பிடிக்கல. ஆனாலும் அதுக்காக அவன் அவளை கண்டிக்கல. 2 பேரும் குடிசைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனாலும் டாக்டருக்கு உதவி செய்ய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதை நினைச்சு முனியசாமி சந்தோஷத்துல ஆழ்ந்து போனான். 1 மாசம் ஓடி போச்சு. வெறும் நாய் கபாலியோட வீட்டில் அரைக்கணம் கூட தங்காம முனியசாமியோட குடிசையும் சுற்றுப்பக்கத்தையுமே வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. அது எங்க சாப்பிடுதுன்னு யாருக்குமே தெரியாது. முக்கியமா டாக்டர் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள நுழையும் போது அது அடிக்கடி குறைச்சிக்கிட்டு இருந்தது. 3 மாசங்களுக்கு முன்னால தான் மேல படாம டாக்டர் கல்லை விட்டு எரிஞ்சதை அது இன்னும் மறக்கவே இல்லை. டாக்டர் என்னைக்காவது வெளியே வர மாட்டாரா, அல்லது தப்பி தவறி அவர் வீட்டு ஜாதி நாயாவது வெளியே வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது அது. அப்போ முனியசாமியோட மனைவிக்கு திடீர்னு கண்ணுல ஏதோ கோளாறு ஏற்பட்டு கண்ணு தீயா எரிய தொடங்குச்சு. அதுக்கு காலாகாலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதது தான் காரணமா இருக்கும்னு முதல்ல நினைச்சாங்க அவங்க. ஆனா 2 நாட்கள்ல பார்வையே மங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணை நல்லா விரிச்சு பார்க்கவும் முடியல. அதை பார்த்து அவளும் முனியசாமியும் பயந்துட்டாங்க. பக்கத்து குடிசைக்காரங்கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. எல்லாரும் ஒருமிக்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே செய்யறதுன்னு முடிவு கட்டி 2 பேரும் குடிசைக்கு வந்தாங்க. அப்போ முனியசாமிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. தர்மாஸ்பத்திரிக்கு போனா ஏழைகளை கவனிக்க கூட மாட்டாங்க, கவனிச்சாலும் உண்மையான மருந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பக்கத்துல குடியிருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான் நல்லதுன்னு நினைச்சான் அவன். அந்த டாக்டர் ஏற்கனவே முனியசாமியோட வெறும் நாயை சுற்றுவேன்னு பயமுறுத்தினவரு. அந்த டாக்டரோட வீடு தீப்பிடிச்சப்போதான் முனியசாமி ஓடி போய் உதவி செய்தது. அதனால அவன் தன் மனைவியை கூப்பிட்டான். டாக்டர் வீட்டுக்கு போகும்படி சொன்னான். அதுக்கு அவன் முதல்ல தயங்கினான். அப்படின்னா அவரோட ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொன்னான் அவன். அவன் சொன்னது அந்த டாக்டரோட ஆஸ்பத்திரிக்கு தான். அதுக்கும் அவன் மனைவி தயங்கினான். ஆனா முனியசாமியோ நம்பிக்கையும் சந்தோஷமும் தொனிக்கிற குரல்ல, நீ போய் நான் அனுப்புனதா சொல்லு, எல்லா காரியங்களும் தன்னால நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னான். அவன் அன்னைக்கு கட்டாயம் வேலைக்கு போக வேண்டியிருந்ததால அவ கூட ஆஸ்பத்திரிக்கு அவன் போகல. முனியசாமியோட மனைவி மட்டும் தனியா ஆஸ்பத்திரிக்கு போனான். ஆஸ்பத்திரி வாசல்ல 10-12 புது கார்கள் நின்றுகிட்டு இருந்தது. வராந்தாவில் கிடந்த அத்தனை நாற்காலிகள்லையும் ஆண்களும் பெண்களுமா அநேகர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க போட்டிருக்கிற நகைகள்ல எந்த ஒரு பெண்ணோட நகையை கலத்தி விற்றாலும் முனியசாமியோட குடும்பத்தை போல ஒரு குடும்பம் வாழ்நாள் முழுசும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படின்னா அந்த பெண்களும் அந்த பெண்களோட வந்தவங்களும் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. அந்த கூட்டத்தை பார்த்ததும் முனியசாமியோட மனைவிக்கு மேற்கொண்டு அடி எடுத்து வைக்கவே தோணலை. இவ்வளோ பெரிய பணக்காரங்களுக்கு மத்தியில் டாக்டர் தன்னை கவனிப்பாரான்னு சந்தேகப்பட்டா அவ. ஆனாலும் பணக்கார டாக்டரோட ஆஸ்பத்திரிக்கு போகிறோங்கிறதுக்காக தன் கல்யாணத்துக்கு வாங்கின புடவையை எடுத்து உடுத்திக்கிட்டு, தலையில் எண்ணெய் தடவி வாரிக்கிட்டு, நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி அவ்வளவு சுத்தபத்தமாக வந்திருந்தா அவ. ஆனால் அவளுடைய அந்த அலங்காரமெல்லாம் இந்த பணக்காரங்களுக்கு முன்னால் களை இழந்து போயிருச்சு. இதனால் அவளுக்கு ஒரு ஏமாற்றம், அவமானமாக இருந்தது. இருந்தாலும் மனசு சரிப்படுத்திக்கிட்டு தைரியமாக ஒரு மரத்துக்கு அடியில் ஒதுங்கி நின்னான். அப்போ அவன் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு.
டாக்டர் கண்ணுக்கு மருந்து போடுவாரா? கையில காலனா காசு கூட கொண்டு வரலையே. வீட்டுலயும் காசு இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சவ, நம்ம வீட்டுக்காரர் தான் டாக்டருக்கு எவ்வளவோ செய்திருக்காரே. அன்னைக்கு அவங்க வீடு தீப்பிடிச்சப்போ இவர் போய் அரிசி மூட்டைகளை நகர்த்தி வைக்கலன்னா அத்தனை அரிசியும் பாழாகி போயிருக்கும். அதனால டாக்டருக்கு எவ்வளவு பணம் மிச்சம். அன்னைக்கு அவ்வளவு செய்ததுக்கு ஒருவேளை மருந்து கூடவா போட மாட்டாரு? அதுவும் நம்ம காசு கொடுக்க முடியாத ஏழைகள்னு தெரிஞ்ச பிறகு அவரு அத்தனை நன்றி கெட்ட மனுஷனா இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அவ. அப்படி நினைச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார்ந்துருந்தவரை பார்த்தா. அவரு டாக்டரோட வீடு தீப்பிடிச்ச அன்னைக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இங்கிலீஷ்லயே பேசி ஒரு பையன் கூட சண்டை போட்டவர் அவருதான். ஆபத்து சமயத்துல டாக்டருக்கு ஓடி போய் உதவி செய்யாத இந்த ஆளு இப்ப எப்படி டாக்டரோட முகத்துல தைரியமா முழிக்கிறாரு? வேடிக்கை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அங்க டாக்டரை பார்க்க வந்திருந்தவங்க எல்லாரும் முனியம்மாவையே திரும்பி திரும்பி பார்த்தாங்க. அதை கவனிச்சதும் அவளுடைய மனசு திக்கி திக்கின்னு அடிச்சுக்கிட்டுது. மனப்படபடப்பை குறைக்கிறதுக்காக அவங்கள விட்டு ஒரு அரை அடி தள்ளி நின்னுக்கிட்டா அவ. முனியசாமியோட மனைவியை தவிர எல்லாரையும் வாங்க வாங்கன்னு உபசரிச்சுக்கிட்டு இருந்தாரு டாக்டர். அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த 3 மாடி பங்களாக்காரரை பார்த்ததுதான் தாமதம். அடடே, வாருங்க வாருங்க, நான் இவ்வளவு நேரமா கவனிக்காம இருந்துட்டேனே, வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சா? ஏன் நேரா உள்ள வர்றது தானே, உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு அன்பு ததும்ப விசாரிச்சாரு டாக்டர். அதை பார்த்ததும் முனியசாமியோட மனைவிக்கு தூக்கி வாரி போட்டுது. தான் வீட்டுக்கு விபத்து வந்தப்போ கையை கட்டிக்கிட்டு நின்னவரைத்தான் டாக்டர் இப்படி உபசரிக்கிறாரா? அது சரி, இந்த 3 மாடி பங்களாக்காரருக்கு உடம்புக்கு ஒன்று ஏற்பட்டதா தெரியலையே, அவர் எதுக்கு டாக்டர் கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சா. அப்போ டாக்டருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்த அந்த 3 மாடி பங்களாக்காரர் தனக்கு 3 நாளா சரியான தூக்கமே இல்லைன்னு டாக்டர் கிட்ட சொன்னதா அவ கவனிச்சா. அதை கேட்டதும் அவளுக்கு திகைப்பு தான் ஏற்பட்டது. 3 நாளா தூக்கம் வரலையா? ஏன், என்ன வியாதியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. அவ யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல டாக்டர் வேக வேகமா எல்லாரையும் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க அந்தஸ்துக்கு தக்கபடி மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவசரமா எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு வெளியே புறப்பட்டுட்டாரு அவரு. வெளியன்னா வீட்டுக்கு தான். அவரு வாசல் முற்றத்துல நிக்கிற காரை நோக்கி நடந்து வரும்போது மற்றவங்களும் பின்னால் நடந்து வந்தாங்க. டாக்டர் கார்ல ஏற போனாரு. முனியசாமியோட மனைவிக்கு டாக்டருக்கு பக்கத்துல போகவே பயமா இருந்தது. ஆனாலும் ஒரு வாரம் சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ பக்கத்துல போயிட்டா. டாக்டருக்கு முன்னால போய் நின்னப்போ என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னே அவளுக்கு தெரியல. எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்தது. அவளை நிமிந்து பார்த்த டாக்டர் முகத்தை சுழிச்சுக்கிட்டு பேசினாரு. நீ யாரு புள்ள, எதுக்கு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாரு. அங்கிருந்த கூட்டத்துல பெரும்பாலானோர் டாக்டர் அவளையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ பதில் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பங்களாக்காரர், டாக்டர் குட் பை, அப்போ நான் நாளைக்கு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி விடைபெற்றுக்கிட்டு போனாரு. டாக்டர் எரிச்சல் நிறைஞ்ச முகபாவத்தை மாற்றி கூப்பிய கைகளோட அவருக்கு விடை கொடுத்து அனுப்புனாரு. மறுபடியும் அவர் முனியசாமியோட மனைவியை பார்த்து, விஷயம் என்னன்னு சொல்றியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லவா அப்படின்னு வெட்டு ஒன்று துண்டுறேன்டா கேட்டாரு டாக்டர். இப்பதான் அவளுக்கு துணிவு கொஞ்சம் வந்தது. கண்ணு வலிங்க அப்படின்னு சொல்லி லேசா அவரை ஏறிட்டு பார்த்தா. கண்ணு வலியா? கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு, வேணும்னா ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டிரைவரை பார்த்து திரும்பினாரு டாக்டர். அப்ப முனியசாமியோட மனைவி படபடப்போட, ஐயா, நான் முனியசாமியோட வீட்டுக்காரிங்க, அவர் தான் என்னை அனுப்பி வச்சாரு. 4 நாளா கண்வலி, கண்ணு கூட சரியா தெரியல அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சொன்னான். தான் முனியசாமியோட மனைவின்னு சொன்னதால அங்க ராஜ மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அவ. ஆனா டாக்டருக்கு கோபம் வந்துருச்சு. எந்த முனியசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டாரு. அவளும் ஒரு வழியா, உங்க வீட்டு பக்கம் தென்னந்தோப்புல குடியிருக்கிற முனியசாமிங்க, அன்னைக்கு உங்க வீடு தீப்பிடிச்சப்போ கூட வந்து அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டாக்டர் காரோட கதவை பட்டுன்னு இழுத்தி சாத்திக்கிட்டு, விடு கார அப்படின்னு டிரைவருக்கு உத்தரவு போட்டாரு. அடுத்த நிமிஷமே கார் புறப்பட்டு போயிருச்சு. கார் நின்ன இடத்துல புழுதி தான் பறந்தது. முந்தானையால கண்களை தொடச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்தா முனியசாமியோட மனைவி. தான் ஊர் அறிய அவமானப்பட்டது போல இருந்தது அவளுக்கு. ஏகப்பட்ட மனவேதனை அவளுக்கு. அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட டாக்டருக்கு ஏற்பட்ட அவமானம் அதிகங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? முனியசாமியா முனியசாமி, இடியட், அவன் என்ன பெரிய பிரபுவா அப்படின்னு காருக்குள்ள டாக்டர் இப்படி திட்டிக்கிட்டே போனது அவளுக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு பார்த்து முனியசாமி சாப்பிட வரவும் நேரமாச்சு.
ஏன் இன்னும் அவன் வரலன்னு இவ வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா. இவளை பார்த்த மாத்திரத்துல வெறும் நாயி எங்க இருந்தோ ஓட்ட ஓட்டமா ஓடி வந்தது. அதை பார்த்ததும் இவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. என்னத்தை பார்த்துக்கிட்டு வர்றியான், சீ போ அப்படின்னு விரட்டினா அவ. நாய் போகல. அவ வீட்டுக்குள்ள போகவும் அவளை பின்தொடர்ந்து அதுவும் போச்சு. இப்ப அதை பார்க்க அவளுக்கே பாவமா இருந்தது. அதுக்கு மேல அதை விரட்டல அவ. அன்னைக்கு ராத்திரி மணி 9 இருக்கும். டாக்டரோட பங்களா இருந்த பகுதியில அமைதி நிலவிக்கிட்டு இருந்தது. மழை காலமானதால குளிர் வாட எல்லாரும் வாசல் கதவுகளையும் ஜன்னல் கதவுகளையும் பூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க. டாக்டர் மட்டும் அப்ப தற்செயலா வெளியே வந்தாரு. அவரை பின்தொடர்ந்து அவரோட ஜாதி நாயும் வந்தது. வெளியே வந்த டாக்டர் நாலாபுரமும் சுத்தி பார்த்தாரு. அடுத்த நிமிஷமே காம்பவுண்டுக்குள்ள நின்றுகிட்டு இருந்த அவரோட ஜாதி நாய் உருன்னு உருமிச்சு. அந்த உருமலுக்கு எதிர்குரல் கொடுக்கற மாதிரி அங்க ஒரு குறைப்பு சத்தமும் கேட்டுது. அப்பதான் டாக்டர் கவனிச்சாரு, அங்க அந்த வெறும் நாய் நின்னுகிட்டு இருந்தது. டாக்டருக்கு அந்த வெறும் நாய் மேல ஏற்கனவே ரொம்ப கோபம். ஆனா அந்த வெறும் நாய்க்கு டாக்டர் மேல அதை விட அதிகமா கோபம் இருந்தது. டாக்டரும் ஜாதி நாயும் சேர்ந்து தன்னை மிரட்டுறத பார்த்ததும் தனக்கு அன்னைக்கு அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு எதுவும் கிடைக்காத கவலையில இருந்த அந்த நாய் உயிரை வெறுத்து குறைச்சுது. சட்டுன்னு டாக்டரை நோக்கி பாஞ்சுது. டாக்டர் கல்லை எடுக்க குனிஞ்சாரு. அந்த ஒரு கண நேரத்துக்குள்ள வெறும் நாயி புலிப்பாய்ச்சலா பாஞ்சு டாக்டரோட முழங்காலுக்கு கீழா தன்னோட பற்கள் அத்தனையும் பதியிற மாதிரி கடிச்சு இழுத்துருச்சு. டாக்டர் ஓன்னு அலர்னாரு. அவரோட கூக்குரல் நாய்கள் குறைக்கிற சத்தத்தை விட அதிகமா இருந்தது. வெறும் நாய் இதுக்கெல்லாம் அஞ்சல. 2வது தடவையாவும் போய் அவரை கடிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா டாக்டர் பக்கத்துல கிடந்த கல்லை எடுத்து வீசுற மாதிரி வெறுங்கைய வீச வெறும் நாய் பயந்து ஓடி போச்சு. அதே சமயத்துல டாக்டரும் வாயு வேகத்துல தன்னுடைய காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு கதவை மூடிக்கிட்டாரு. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த முனியசாமி கிட்ட அவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. நீயும் ஒரு மனுஷன்தானா? உனக்கெல்லாம் மானம் வெக்கம் ஏதாச்சும் இருக்கா? டாக்டர் கிட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினா சொர்க்கமா கிடைக்க போகுது. அவர் வீட்டுல சின்னதா ஒரு சத்தம் கேட்டாலும் என்னவோ ஏதோன்னு ஓடி போற. அதனால நமக்கு கிடைச்சது என்ன? அத்தனை பேருக்கு முன்னால அவமானம் தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. கண்ணு வலி வேதனைன்னு அவர்கிட்ட அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனாலும் மருந்து போடாம ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போன்னு அந்த ஆளு சொல்றாரு. இதுல இருந்தே உனக்கு புரியலையா? அவர் வேற நாம வேறன்னு. இத்தோட அவன் நிறுத்தல. இன்னும் ஏதேதோ சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருந்தா. முனியசாமி அவமானம் தாங்காம குடிசையை விட்டு வெளியே வந்தான். அப்பதான் டாக்டரை கடிச்ச வெறும் நாய் வேகமா அங்க ஓடி வந்தது. முனியசாமியை பார்த்ததும் அவனை சுத்தி சுத்தி வந்து வாலாட்டுச்சு. முனியசாமி சீன்னு சொல்லிட்டு நாயை விரட்ட பார்த்தான். அதுக்குள்ள டாக்டர் வீட்டு சமையல்காரன் ஓடி வந்து நாயி டாக்டரை கடிச்சிட்ட விஷயத்த சொல்லி என்னென்னவோ திட்டுனான். அவன் சொன்னதை கேட்டு முனியசாமியோட மனைவி வெளியே வந்தா. டாக்டர் என்ன செய்வாரோ ஏது செய்வாரோன்னு நடுங்கிக்கிட்டு நின்ன முனுசாமியை பார்த்து, இன்னும் ஏன் பயந்து சாகுற? நாயை பார்த்தாவது நமக்கு வீரமும் மனுஷத்தனமும் வரணும். ஒரு நாள் கல்லால எரிஞ்சு அவர் விரட்டினாருங்கிறதுக்காக அது போய் அவரை பழி வாங்கிருச்சு. ஆனா நீ அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போன முனியசாமியோட மனைவி அந்த நாய்க்கு வயிறார சாப்பாடு போட்டா. முனியசாமி எதுவுமே பேசல. அன்னைக்கு ராத்திரி அவன் சாப்பிடவே இல்லை. நாயும் அந்த குடிசை வாசல்லையே படுத்து கிடந்தது. முனியசாமிக்கு தூக்கமே வரல. தூங்கிக்கிட்டு இருந்த தன்னுடைய மனைவியை பார்த்தான். அப்புறம் நாயோட பக்கமா போய் உட்காந்து அதை மெதுவா தடவி கொடுத்தான். உடனே தூங்கிக்கிட்டு இருந்த வெறுநாய் முழிச்சு எழுந்து சந்தோஷத்தோட முனியசாமி மேல கால்களை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.